ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஆல்ரெடி நம்ம சொன்னது டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஎஸ் ஃபண்ட் ஹவுஸ் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹை லிவரேஜ் இடிஎஃப்ஸை வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இடிஎஃப் மூலமாக ஸோ 2x அண்ட் 3xன்னு சொல்லிட்டு அதை ரெண்டு சைடுமே ஓகேங்களா. வெதர் அந்த ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ரொம்ப ஷார்ட் டேர்மில் ரொம்ப டைரக்ஷனாக நம்மளால் எடுக்க முடியும். லைக் நம்ம கால் ஆப்ஷன்ஸ் வாங்குற மாதிரியோ புட் ஆப்ஷன்ஸ் வாங்குற மாதிரியோ நம்மளால் பிட் கட்டி வாங்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேவ் பேசிஸில் ஒர்க் ஆகும். இவங்க நம்ம கொடுக்குற ஃபண்டை டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹை லிவரேஜ் அசெட் அலோகேஷனில் போடுறாங்க. லைக் வந்து ஃபியூச்சர்ஸாக இருக்கும், ஆப்ஷன்ஸாக இருக்கும், ஸ்வாப்ஸாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் குளோபல் இண்டெக்ஸுமே இதில் அவைலபிள் இருக்குது. குறிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் செயல்படுற ஒரு இடிஎஃப் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாக நான் ட்ராக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ ரிஸ்க் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. பட் நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுற நமக்கு கண்டிப்பாக இந்த ஒரு டெரிவேட்டிவ் இடிஎஃப்பை பற்றி தெரியணும். அண்ட் இது நம்மளால் இந்தியாவில் நம்ம ஃபோனில் இருந்து கூட நம்மளாலேயும் இந்த இடிஎஃப்பை வாங்கி ரொம்ப ஷார்ட் டேர்மில் வாங்கி விற்க முடியும். ஓகேங்களா. இது ஈஸியாக பணம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கணக்கு இல்லை. இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணப்படுது. கண்டிப்பாக ரிஸ்க் உண்டு அண்டு நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் ஃபஸ்ட்டு நம்ம இதை பேசுகிறோம். கண்டிப்பாக வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ் நண்பா, ஃபஸ்ட்டு யூஎஸோடைய டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறது, அதாவது ஒரு நான் யூஎஸ் ரெசிடெண்ட்டாக இருந்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் டெரிவேட்டிவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷன் அப்படின்றது ஒரு ஃபண்ட் ஹவுஸ். இங்கே எப்படி ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி இருக்குமோ அதே மாதிரி அந்த நாட்டில் யூஎஸில் ரொம்ப ஒரு 50 வருஷம் கம்பெனி. ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. டைரக்ஷனாக அடிக்கிறது, ஹை லிவரேஜ் கொடுத்து அடிக்கிறது, ஷார்ட் டேர்மில் கைண்ட் ஆஃப் ட்ரேடிங் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இடிஎஃபோடைய விஷயங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங், ஒரு லாங் டேர்ம் வெல்த் க்ரியேட் பண்ணுற ஒரு அசட்டுன்னு தெரியும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை இடிஎஃபாக வைக்கிறாங்க. மற்ற உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாரும் இதில் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டு மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த டைரக்ஷனுடைய ஸ்பேஸ் எக்ஸ் எடுத்திருக்கிறேன். ஸ்பேஸ் எக்ஸோடைய ஸ்டாக் அண்டர்லைங் ஸ்டாக்கு புல்லு 2x. அதாவது இந்த ஸ்டாக்கு ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டாக் வந்து ஏறிச்சு அப்படின்னா 1% ஏறிச்சுன்னா இந்த இடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும் அப்படின்றது இதோடைய அர்த்தம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்லைங் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு யூஎஸ் டைமில். நம்ம இந்த மணிலேருந்தே நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும், வாங்கிக்க முடியும் அண்ட் விற்றுக்க முடியும். ஸோ இதை பற்றின ஒரு சில விஷயங்கள் ஓகேங்களா நான் ட்ராக் பண்ண விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக ஸ்பேஸ் எக்ஸோடைய ஃபண்டை எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த மணியில் யூஎஸ் ஸ்டாக்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டு டைரக்ஷன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஃபண்டோடைய லிஸ்ட்டு வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபண்டோட லிஸ்ட்டு. இதை நீங்கள் எடுத்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இண்டெக்ஸுமே இருக்கும். குறிப்பாக பெரிய பெரிய ஸ்டாக்குக்கு பெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புல் அப்படின்னா மேலே, அதாவது அந்த மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்னா இல்லை அந்த ஸ்டாக் ஏறிச்சுன்னா எத்தனை மடங்கோ. ஒரு உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிரெக்ஷன் டெய்லி S&P 500 புல் 3x ஷேர்ஸ்ன்னு இருக்குல்ல. அப்போ S&P 500 1% இன்றைக்கி ஏறுதுன்னு வைங்களேன். நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதோட நேவ் வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு. ஓகேங்களா. 3 மடங்கு ரிட்டனை வந்து அது கொடுத்துருக்கோம். லிவரேஜ் தான், வேறு எதுவும் இல்லை. நம்ம எப்படி இங்கே இன்ட்ராடேக்கு பொசிஷனை வாங்குவோம், இந்த சேம் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒர்க் ஆகுது. நம்மளால் ஈஸியாக அங்கே இருக்கிற இவங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அவங்க டெரிவேட்டிவில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதையும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டைம் இருந்தால் இதை பற்றின விஷயத்தை விக்கிபீடியாலேயோ இல்லை நீங்கள் கூகுள் ஜெமினியில் கூட ஈஸியாக கேட்டிங்கன்னா அபவுட் அந்த கம்பெனியை பற்றி வரும். அவங்க ஐடியா டைரக்ஷனாக அடிக்கிறது, இன்வெஸ்டாக அடிக்கிறது அண்ட் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லிவரேஜ் அதிகமாக கொடுக்குறது. ஸோ பேருன்றது அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கரெக்டுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இதே இவங்க பேரும் கொடுக்குறாங்க. அதாவது டவுன் சைட் போகும்னு நினச்சி நீங்கள் பெட் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் சைட் போனால் ப்ராஃபிட்டு,
இதுவே புல்லு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அப்சைட் போனால் ப்ராஃபிட், இந்த சேம் கால் அண்ட் புட்டு. இது பண்ணணும் பண்ண வேண்டாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதில் ரிஸ்க் உண்டு, கண்டிப்பாக உண்டு. பட் என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்மில் நல்ல வாலட்டிலிட்டி போயிட்டுருக்கு, வேறு எதுவும் இல்லை. எனக்கு எப்போவுமே இந்த கொரியாவுடைய இண்டெக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் யூஎஸ் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறேனோ இல்லையோ, கொரியாவுடைய இண்டெக்ஸை பற்றி கண்டிப்பாக பேசுவேன். பிகாஸ் சவுத் கொரியா தான் சிப் மேக்கிங்காக இருக்கட்டும், ஸோ அவங்க தான் வெரி 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 லீடிங் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, அந்த ஃபண்டு கிட்டத்தட்ட 5 மடங்கு ஏறி இருக்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் லாஸ்ட் ஒரு 1.5 வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2500 3000 இருந்த அவங்க இண்டெக்ஸு 10,000 வரைக்கும் போச்சு, 9000 சொச்சம் வரைக்கும் போச்சு. அந்த அளவு அந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்தளவு பிடிக்கும். ஓகேங்களா, இது இப்போ மட்டும் கிடையாது, இது இவங்க சிப் வந்தது அப்படிலாம் கிடையாது. நான் 2018 இந்த ஒரு இண்டெக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இது புல் இண்டெக்ஸ். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்தில் இதே ஒரு நேவ் இப்போ பார்த்திங்கன்னா இது MSCI சவுத் கொரியாவுடைய புல் 3x, அதாவது லாங்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 63 ரூபாய்க்கு போயிருக்கு. ஓகேங்களா, இந்த நேவு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் இறங்கினதுனால இந்த பெட்டும் இறங்கியிருக்குது. ஓகேங்களா, 20.53. ஸோ ஒரு நல்ல ஒரு வாலட்டிலிட்டி இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ 12 ரூபாய்க்கு போன அந்த நேவு இங்கே பார்த்தீங்கன்னா 25 ரூபா. ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு 15 ரூபா 16 ரூபாய்க்கு வந்தது. இப்போ 22 ரூபா 20 ரூபாய்க்கு வருது. ஸோ ஒரு நல்ல ஒரு வாலட்டிலிட்டி இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இந்த இடம் நம்ம தப்பாக எடுத்துட்டோம், எப்படி சேம் நம்ம கால் ஆப்ஷனை வாங்கிட்டு மார்க்கெட் டவுன் போச்சுன்னா எப்படி லாஸ் வருமோ கண்டிப்பாக வரும். அதை பற்றியும் படித்து வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது குறிப்பாக இவங்களே போட்டிருக்காங்க. இந்த டைரக்ஷன் லிவரேஜ் ETFன்றது வந்து பார்த்திங்கன்னா பில்டு ஃபார் ஷார்ட் டேர்ம். ஓகேங்களா, டெய்லி டாக்டிக்கல் ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் பண்ணுறோம் பார்த்திங்களா, இந்த சேம் விஷயம் நமக்கு பதிலாக அங்கே ஒரு ஃபண்ட் ஹவுஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ லாங் டேர்ம் ஹோல்டிங் கிடையாது. ஸோ லாங் டேர்ம் ஹோல்டிங்னா அதை வைக்க வேணாம், ஏன்னா டிகே இருக்குது. இது வந்து எந்த அளவு ஏறுதோ டே ஆக ஆக வேகமாக வந்து பார்த்திங்கன்னா கரையும் தன்மை உடையது. ஒரு உதாரணத்துக்கு இது அப்போ எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஃபண்டை ஒரு 3-4 தடவையாக அலோகேட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு எப்போல்லாம் இந்த இண்டெக்ஸை ஒரு உதாரணத்துக்கு கொரியா இண்டெக்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். இல்லை US இண்டெக்ஸ் ஒரு 3% இறங்கியிருக்கு, ஒரு வாரத்தில் இறங்கியிருக்கு ப்ரோ, ஸோ ஏறும், கண்டிப்பாக 1% ஏறும், நான் பெட் கட்டலாமா அப்படின்னா தாராளமாக உங்கள் ஃபண்டை எவ்வளோக்கு ரிஸ்க் வைக்கிறீங்களோ தாராளமாக லாங் எடுத்தோ ஷார்ட் எடுத்தோ வாட் எவர் ட்ரேடிங் உங்களுக்கு என்ன வருதோ கண்டிப்பாக அதை வந்து பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்த இது அப்ஜெக்டிவ் தான், வேறு எதுலாம் புதுசாக கிடையாது. ஸோ 2x அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டு. இதே வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆனாலும் 2 டைம்ஸ் போகும். 3x வரைக்குமே லிவரேஜ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இதில் டிகேவை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. என்னதான் இது காம்பவுண்டிங்காக இருந்தாலும் ஓகேங்களா, ஸோ சஸ்டெயின் ட்ரெண்ட் ஆகுது, மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும், அண்டு சப்பியாக மார்க்கெட் இருக்குது, ரொம்ப வாலட்டிலிட்டி இல்லை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா அப்போது நம்மளுடைய அந்த பொசிஷன் அண்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கரையும் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு இருக்குது. ஏன்னா இது அந்த லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கிற ஃபியூச்சர்ஸையும் ஆப்ஷன்ஸையும் விளையாடுறாங்க, ஸ்வாப்ஸ் விளையாடுறாங்க, அதனால் அதிகப்படியான காஸ்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 1% வரைக்குமே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். பட் ரொம்ப ஷார்ட் டேர்ம் அப்படின்றதுனால அது பெரிய விஷயமா இருக்காது. பட் ப்ரோக்கரேஜ் வந்து கொஞ்சம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் படித்தேன். எனக்கு தெரிஞ்சு 1 லட்ச ரூபாய்க்கு போட்டால் கூட 400 to 500 வந்து வரும்னு சொல்லிட்டு நான் ChatGPTயில் தான் படித்தேன். பிகாஸ் இன்னும் அக்கௌண்ட் வந்து இன் ப்ராக்ரஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். ஸோ கன்வே பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது. ஓகே, நான் பண்ணணும், எனக்கு வந்து ஆசை இருக்குது, இல்லை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு டெஃபினட்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா நான் என்னோடய அக்கௌண்ட்டோடைய ரெஃபரல் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. படித்தேன், பட் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆல்ரெடி 5 வருஷத்துக்கு முன்னாடி கிரிப்டோவில் பண்ணியிருக்கோம். பைனான்ஸில் இது ஆல்ரெடி இருக்குது, நம்மளுமே வீடியோ போட்டிருக்கோம். பைனான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ உதாரணத்துக்கு ஏடிஏ காயின் இருக்குது அப்படின்னா ஏடிஏவுடைய அப்புன்னு இருக்கும், ஏடிஏவுடைய டவுனுன்னு இருக்கும். அப்போவே அவங்க லிவரேஜ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. ஓகேங்களா, என்ன காரணம் அப்படின்றது கிளியராக தெரியலை.
ஏன்னா நிறைய ரெகுலேஷன்ஸு, அதில் ஹெவியான பொசிஷன்ஸு, ஹெவியான மொமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நிறுத்திட்டாங்க. நான் சொல்கிறது 2021, 22 காலகட்டத்தில் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம கூட வீடியோவும் போட்டிருக்கோம் அதை பற்றின ரொம்ப ரொம்ப இனிஷியல் வீடியோ அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ டைம் இருந்தால் இதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிரெக்ஷன் போட்டிங்கன்னா வரும், ஓகேங்களா. கம்பெனி பேர் ஆக்சுவலாக இப்படி தான் வரும், எக்ஸ் நடுவில் வரும், ஓகேங்களா. போட்டிங்கன்னா வரும், நமக்கு எது பிடிச்சிருக்கோ. ஸோ செமிகண்டக்டர் வேணும்னா செமிகண்டக்டர் எடுத்துக்கலாம். அதில் புல்லு பேரு, உங்களுக்கு வேறு என்ன வேறு ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது, கோல்டு இருக்குது, கமோடிட்டி இருக்குது, ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக் ஏன் நம்ம ஸ்டாக்கில் கூட பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதே எம்எஸ்சியில் இருக்க நம்ம ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே இருக்குது போல், ஓகேங்களா. ஸோ இதையும் நான் பார்த்தேன், இந்தியாவுக்குமே இருக்கிற புல் அண்ட் பேர் இருக்குது. ஸோ வெளிநாட்டிலேருந்து நம்ம இந்தியாவில் ஷார்ட் அடிக்கணும், லாங் அடிக்கணும் அப்படின்னா அவனுக்கு இதுதான் பண்ணுறானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட ஸ்டாக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நம்மளோட ஸ்டாக்கு. இன்றைக்கி மார்க்கெட் என்ன ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்ததா, அப்போ இன்றைக்கி இது ஃப்ளாட்டாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ கேப் அப்பு கேப் டவுன் உண்டு. நம்ம மார்க்கெட் கொஞ்சம் அட்வான்ஸாக ஏறி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேப் அப் இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக விஷயங்கள் இருக்கும். ஸோ ட்ராக் பண்ணுறவங்க தாராளமாக வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் அதர்ஸ் இதில் டிகேவும் இருக்குது அப்படின்றதும் நம்ம சொல்லியிருக்கோம். எந்த அளவுக்கு குயிக்காக வெளியே வருமோ அந்த அளவுக்கு பாசிபிள் நல்லாயிருக்கும் ட்ரேடிங். ஸோ ஹோல்ட் பண்ணுறோம், லாங்காக ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது, அதையும் நான் சொல்கிறேன். செக் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபண்டு இருக்குது, இந்த மாதிரி ஒரு இடிஎஃப்ஸ் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.